அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? வருகின்ற மே 3ஆம் தேதி முதல் அதிரடியான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். பயணிகள் மகிழ்ச்சி. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிவுக்கு வந்துவிட்டதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் செய்த டொனால்ட் ட்ரம்ப். அடுத்து குவைத் தினார் ரேட் இன்னும் அதிகரிப்பு. அடுத்து 3 பங்காளிகளை கைது செய்த உள்துறை அமைச்சகம். பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. வெளிநாட்டவர்கள் திர்பாலக். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான நேரடி சண்டை முடிந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழியாக பயணிக்கும் அனைத்து நாடுகளின் கப்பல்களிடமிருந்து வரியை வசூல் செஞ்சுட்டு தான் வராங்க. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் ஏற்பட்டுள்ள இழப்புகளை சரி செய்யவே இந்த வரி வசூல் செய்யப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த வரைவிட சண்டை முடிவுக்கு வந்துவிட்டது. இனி பிரச்சனையே இல்லை என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இனிமே தான் பொருளாதார பிரச்சனை உலக அளவில் ஏற்பட போகிறது. டெய்லி தினாருக்கு நிகரான இந்திய ரூபாய் மற்றும் ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிட்டு தான் போகுது. இன்னைக்கு ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 308 ரூபாய் உள்ளது. ஒரு குவைத் தினார் ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1027 ரூபாய் உள்ளது. குவைத்தில் உள்ளவங்களுக்கு தினார் ரேட் ஏறினால் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஊரில் விலைவாசி தாறுமாறாக ஏறிட்டு தான் வருது. ஊரில் மட்டும் இல்லைங்க, குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகளிலும் விலைவாசி ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டை பாருங்க. குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்யப்பட்டாலும் ஃப்ளைட் டிக்கெட் ரேட் மட்டும் குறையவில்லை, இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஈரானும் ஜிசிசி நாடுகளும் இந்த சண்டைக்கு முன்னாடி ஒத்துமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகளாக மாறிவிட்டார்கள். அரப் எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரானுக்கு செல்ல அவர்களின் நாட்டு குடிமக்களுக்கு தடை விதித்துள்ளது. மேலும் யாரெல்லாம் ஈரானில் இருக்காங்களோ அவர்களிடையும் உடனடியாக நாடு திரும்புமாறு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரப் எமிரேட்ஸை தொடர்ந்து இனி குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளும் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒத்துமையாக இருந்த நண்பர்களுக்கு இடையே பகை ஏற்படுத்தி விட்டான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்காரன். அடுத்த தகவல், குவைத் ஏர்போர்ட் இப்போ வருகின்ற மே 3ஆம் தேதி முதல் முழுமையாக செயல்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா குவைத்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி தம்மம் ஏர்போர்ட்டுக்கு சென்று அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா, ஸ்ரீலங்கா வருகின்ற அந்த ப்ராசஸ் கிடையாது. நாளை முதல் இனி எல்லாமே டைரக்ட் ஃப்ளைட் தான் என ஜெசிரா ஏர்வேஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தமம் வழியாக செல்ல ஃப்ளைட் டிக்கெட் வைத்திருப்பவரின் ஃப்ளைட் டிக்கெட் இனி டைரக்ட் ஃப்ளைட் தான். அதனால் இனிமேல் யாரும் மிஸ்டர் பில்டிங் நம்பர் 8க்கு செல்ல வேண்டாம். டைரெக்டாக குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 5க்கு செல்லலாம். அதே போல் குவைத் ஏர்வேஸ் டிக்கெட் போட்டவங்க பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4க்கு செல்லலாம் என குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது. அதுபோல் குவைத் செல்வதற்கு ரிட்டர்ன் வருவதற்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறவங்க இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா, ஒமான், கல்ஃப் ஏர்லைன்ஸ் போன்ற விமானங்களில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஏமாறாதீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய டிஜிசிஏ இந்த விமான நிறுவனங்களுக்கு அனுமதியை வழங்கவில்லை. குவைத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட் வேண்டுமென்றால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா புது விசா எக்ஸ்பைரியாக ஒரு நாள் இருந்தாலும் அவர்கள் இனி குவைத்துக்கு பயணம் செய்யலாம். 5 டேஸ் வேலிட் இருந்தால் போதும் என்ற ரூல்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. விசா எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்னாடி என்ட்ரி ஆகிடணும், அவ்வளோதான். அடுத்தவள், குவைத்தில் பஸ்ஸில் போகிற நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. திருட்டு பசங்க எங்கே வேணால் இருக்கலாம். இப்போ குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் பரபரப்பு வீடியோ ஒன்றை விழிப்புணர்வுக்காக வெளியிட்டுள்ளது. உஷாராக இருங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. 3 பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்யும் நபர்களிடமிருந்து பணத்தை திருடுறாங்க பாருங்க. இந்த திருட்டு சம்பவம் பஸ்ஸில் உள்ள சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இப்போ 3 பங்களாதேஷ் குடிமகன்களையும் உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து தளத்தின் தினாரையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. திர்பாலக். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1027 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 126 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 298 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.